Hey, what's up guys? So இன்னைக்கு இந்த செட்வெட் ஹேர் வேக்ஸோட ரிவ்யூ நம்ம பார்ப்போம். செட்வெட்ல வந்து ஹேர் ஜெல்லாம் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கும் எல்லா ஷாப்லயுமே வந்து. இந்த செட்வெட் ஹேர் வேக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் இது அவ்வளவா ரீச் ஆகல. இந்த ஹேர் வேக்ஸ் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து மேட், இன்னொன்னு வந்து glaze. நம்ம வச்சிருக்கிற வேரியன்ட் வந்து glaze வேரியன்ட். இது வந்து ரெண்டு பிரைஸ் வேரியன்ட்ல வருது. நான் வச்சிருக்க வேரியன்ட் வந்து 144 rupees வந்து. ஆன்லைன்ல வந்து 30 rupees குள்ள வேரியன்ட் வந்து அவைலபிள் கிடையாது. நீங்க ஷாப்ல கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். 30 rupees வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எனக்கு பக்கத்தில் கிடைக்கல, நான் அதனால் ஆன்லைனில் வாங்கினேன். 144 rupees நான் வாங்கின வேக்ஸோட ரேட் வந்து. ஸோ செட்வெட்டில் ஹேர் ஜெல் வந்து எனக்கு குட் இம்ப்ரெஷன் கிடையாது. ஜெல் வந்து 10 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். எல்லா ஷாப்லேயுமே செட்வெட் ஹேர் ஜெல் அவைலபிள் இருக்குது. ஆனால் அதோட ஹோல்டிங் லெவல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹோல்டு லெவல் வாங்கினா கூட அந்த ஹேர் வந்து அவ்வளோ ஹோல்டில் இருக்கிறது கிடையாது. கொஞ்ச நேரத்துலேயே பழைய ஸ்டைலுக்கு திருப்பி வந்துடும் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணாலும். ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் ஜெல்லோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஸோ என்னோட ஹேருமே வந்து வேவி ஹேர் தான். எந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, பழைய மாதிரி அது நெளிஞ்சிரும். ஸோ நான் இந்த வேரியண்ட் எதுக்கு, இந்த கிளேஸ் வேரியண்ட் எதுக்கு வாங்கினேன்னா, இது வந்து எல்லா ஹேர் ஸ்டைலுமே செட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. எந்த ஹேர் ஸ்டைல்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி செட் பண்ண முடியுமா. ஸோ அதனால் நான் இந்த கிளேஸ் வேரியண்ட் வாங்கினேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு 5 to 6 hours வரைக்கும் ஹோல்டு நல்லா கொடுக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேரை வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா காய வச்சுருங்க. ஃபுல்லாக 90% மேலே ஹேர் வந்து நல்லா காஞ்சிடணும். Berserker, I killed it, it's murder. Go crazy, berserker. Show them. Change the station with a new shit on. Show them. ஸோ இப்போ அதை நல்லா காய வச்சாச்சு. ஏன் நல்லா காய வைக்கணும், ஃபுல்லாக ஈரமே இருக்கக்கூடாது அப்படின்னா, கரெக்டாக நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஈரம் இருந்தால் தான் அது ப்ராப்பராக அப்ளை ஆகும். இல்லைனா கொஞ்சம் இடத்துல நிற்கும், கொஞ்சம் இடத்துல இருக்காது. அதனால் ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க. ஸோ காய வச்சதுக்கப்புறம் ஹேர் வேக்ஸை ஒரு காயின் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட பாம்பில் நல்லா இது பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வைக்கலாம், இல்லைன்னா இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நீங்கள் செட் பண்ணாலும் அது அப்படியே ஹோல்டரில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து உழையவே இல்லை எனக்கு. ஸோ என்னோடய பழைய ஃபோட்டோஸுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கும் இதுக்கும் இந்த ஹேருக்கும் டிஃப்ரென்ஸஸ் பார்த்துக்கோங்க. ஸோ செட்வெட்டில் அந்த ஜெல்லை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேர் வேக்ஸ் வந்து ஹோல்டு வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் இல்லைனா ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜ் போகிறவங்க யூஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஹேர் வந்து கலையாமல் அப்படியே செட் பண்ணி இருக்கும். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே காமனாக ஒரு கொஸ்டின் வரும், இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா, இதில் இருக்க கெமிக்கல்ஸ் எதுவும் ஹேர் அஃபெக்ட் பண்ணுமா, ஹேர் ட்ரைனஸாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்.
ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், இதில் இருக்க கெமிக்கல் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா என்னங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் நான் அந்த வீடியோவில் இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளேல கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.